தங்க தளபதி விஜய் தான். அவர் தான் அவர் தான். தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதி, ஒரு தொகுதியை தூக்கி போட்டா கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேட்சையா 234 தொகுதியில நினைத்தது எங்களுடைய அவரே தான். தங்க தளபதி நிக்க வச்சாததான் எல்லா வேட்பாளரும் நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஒரு கான்பிடென்ட்டா இருந்தீங்க. ஆமா. இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க ஏற்கனவே சீனியர். இப்ப வந்து கிட்டத்தட்ட 105 தொகுதி போகுது. ஏன்னா ஆட்சி அமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 120 வேணும். இப்ப எந்த மாதிரி நடவடிக்கையா இருக்கும்? அது எல்லாமே அவர்தான். அவர் எந்த வழிக்கு போறாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து அவர் சிஎம்மா இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க டிஃபீட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் வந்து தவேகா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. எப்படி ஒரு வேட்பாளரும் ஒரு சீனியர் லீடரும் என்ன எப்படி பார்க்கறீங்க? எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு முக்கிய காரணமா என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே தளபதி தான் காரணம். எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர் தான் காரணம். 3 முறை அந்த தொகுதியில அவர் முதலமைச்சர் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப நீங்க புதுசா வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு வசதி செய்யணுமோ அது எங்கள் தளபதி சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க மாட்டேன். அதே நடவடிக்கையில் தான் இந்த தொண்டனும் சேவகனாக மக்களுக்கு, குளத்தூர் மக்களுக்கு பணிபுரிவேன் செய்வதில் எந்த ஒரு மனமாற்றமும் இல்லை. திமுக இருந்து நீங்க வெளியேற்றப்பட்டீங்க. இப்போ திமுக தலைவரையே தோற்கடிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்றது தப்பு. வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்தேன். நான் வெளியேற்றப்படவில்லை, நானே ராஜினாமா செய்தேன்.